Hi friends, in the video exercise 1.5 8 sum பார்க்கலாம். So consider the functions f of x, g of x, h of x as given below. Show that f of g of h equal to f of g of h in each case. ஓகேவா? ஸோ இதில் வந்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுறேன், 1 by 1 போகலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா LHS f of g of h, that means f of g வந்து ப்ராக்கெட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து f of g கண்டுபிடிக்கலாம். that means g இது எத்தனை போய் f of x இருக்கிற x பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ இது அப்படியே 3x + 1 இந்த x பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 3x + 1 x பிளேஸில் போட்டேன். அதுக்கப்புறம் -1 இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த -1 + 1 கேன்சல் ஆகிடும். அப்போ f of g ஓட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3x. ஸோ f of g of h. ஸோ f of g of h equal to, ஸோ h இருக்குல்ல x², இந்த x² f of gல, that means இதோட ஆன்சரில் x பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணும். that means இந்த x² இந்த x பிளேஸில் போடணும். அப்போ என்ன ஆன்சர் 3x². ஓகேவா? இதை வந்து LHS. அதே மாதிரி இப்போ RHS கண்டுபிடிக்கலாம். ஸோ RHSனா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து g of h கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ g of h, that means இந்த x² இந்த x பிளேஸில் போடணும். g ஈக்குவேஷனில். ஓகேவா? ஸோ 3, ஸோ x பிளேஸில் போடுறேன், x² + 1. ஓகேவா? இப்போ இது எத்தனை போய் இது RHS ஃபுல்லாக இல்லைனா, ஸோ f of g of h, that means இது எத்தனை போய் இந்த x பிளேஸில் போகணும். ஸோ இந்த x பிளேஸில் ஃபர்ஸ்ட் இது போட்டால் 3x² + 1 x பிளேஸில் அப்படியே போட்டிருக்கேன். அப்புறம் லாஸ்ட்டில் -1 இருக்கு. ஸோ -1. ஸோ இந்த +1 -1 கேன்சல் ஆகிடும். அப்போது ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3x². ஓகேவா? இது நம்மளுக்கு வந்து LHS, இது நமக்கு வந்து RHS. ரெண்டுமே ஈக்குவலாக தான் ஆகுது. therefore f of g of h equal to f of g of h. hence verified. ஓகேவா? ஸோ இதில் செகண்ட் சம் பார்க்கலாம். ஸோ சேம் தான். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து f of g கண்டுபிடிக்கலாம். that means இந்த 2x எடுத்துன்னு போய் இந்த x பிளேஸில் போகணும். ஓகே? ஸோ 2x இங்கே ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஸ்கொயர் போடுறேன். ஸோ 2 வந்து ஸ்கொயர் பண்ணால் 4, x வந்து ஸ்கொயர் பண்ணால் x². ஓகே? ஸோ LHS எழுதுனா f of g of h, that means இந்த h x + 4 இந்த x பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 4x + 4 ஹோல் ஸ்கொயர். ஓகே? ஸோ இதை மட்டும் a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² + 2ab + b². ஓகே? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 4 வந்து வெளியே அப்படியே எழுதுருங்க. ஸோ நம்மளுக்கு வந்து a இது வந்து x. ஸோ ஃபஸ்ட்டு x² + 2, a வந்து x. ஸோ 2 × x 2x இன்ட்டு b வந்து 4. ஸோ 2x × 4 8x + b², that is 4² 16. ஓகே? ஸோ இதை வந்து ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுவோம் 4 வச்சு. ஸோ 4 × x² 4x² + 4 8s are 32x + 4 16s are 64. ஓகே? இதுதான் வந்து நமக்கு LHS. இப்போ வந்து RHSல ஃபர்ஸ்ட் g of h கண்டுபிடிக்கணும். ஸோ g of hனா இது வந்து x + 4 இந்த x பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 அப்படியே எழுதிடுறேன். ஸோ x பிளேஸில் x + 4. ஸோ மல்டிப்ளை பண்ணி 2 × x 2x + 2 × 4 8. ஓகே? இப்போ வந்து RHS ஃபுல்லாக எழுதுனா f of g of h, that means இது வந்து இந்த x பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ x பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2x + 8. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதுக்கு அப்படியே ஸ்கொயர் போட்டுடலாம். சேம் இது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான். ஓகேவா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு a², that means 2x². டைரெக்டாக போட்டுடுறேன். ஓகே? ஸோ 2² 4, அப்புறம் x வந்து ஸ்கொயர் பண்ணால் x² ப்ளஸ் 2, a வந்து நம்மளுக்கு வந்து 2. ஸோ 2 2s are 4, x அப்படியே விடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ 2 2s are 4 இன்ட்டு 8. ஸோ 4 8s are 32. ஸோ இப்போ இங்கே x அப்படியே இங்கே போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் b², that is 8² 64. ஓகே? இதுதான் நம்மளுக்கு வந்து RHS. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா LHS RHS both are equal. therefore f of g of h equal to
f of g of h. Both are equal, hence verified. ஓகேவா? ஸோ இதில் லாஸ்ட் தேர்ட் ஒன் பார்க்கலாம். சேம் எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தெரிஞ்சுன்னா வந்து இந்த சம் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? நானும் போடுறேன். ஸோ நீங்கள் வந்து பாஸ் பண்ணி வீடியோ ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கலாம். சேம் முன்னாடி மாதிரியே. ஸோ எஃப் ஆஃப் ஜினா ஜி இது இந்த எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துன்னு போய் இந்த எக்ஸ் ப்ளஸில் போடணும். ஸோ அப்போ போட்டால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 இந்த 4 அப்படி எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச், that means 3x minus 5 எடுத்துன்னு போய் இந்த x ப்ளஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ x ப்ளஸில் 3x minus 5 ஹோல் ஸ்கொயர், ஏன்னா ஸ்கொயர் இருக்குது, மைனஸ் இந்த 4 அப்படி எழுதிடுறோம். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ a minus b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகேவா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம் இதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 3x ஸ்கொயர், ஏன்னா a ஸ்கொயரில், ஸோ 3 ஸ்கொயர் 9, x வந்து ஸ்கொயர் பண்ணால் x ஸ்கொயர், ஸோ 9x ஸ்கொயர் மைனஸ் 2, a வந்து 3, ஸோ x அப்படியே ஒன்று லாஸ்ட்டில் எழுதிடலாம். ஸோ 2 into 3 6, 6 into b வந்து 5, ஸோ 6 5s are 30, ஸோ 30 x அப்படி எழுதணும். லாஸ்ட்டில் ப்ளஸ் b ஸ்கொயர், b ஸ்கொயர் மீன்ஸ் 5 ஸ்கொயர் 25, லாஸ்ட்டில் இந்த மைனஸ் 4 அப்படி எழுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 25ல் 4 போயிடுச்சுன்னா 21. இது நம்மளுக்கு வந்து LHS. ஓகேவா? ஸோ இப்போ வந்து RHS பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து g of h கண்டுபிடிக்கணும். தட் மீன்ஸ் இந்த 3x மைனஸ் 5 இந்த எக்ஸ் ப்ளஸில் போடணும். ஸோ போடுறேன் 3x மைனஸ் 5, இங்கே வந்து ஸ்கொயர் இருக்குது, ஸோ ஹோல் ஸ்கொயர். சேம் அப்படியே a மைனஸ் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது தான். தட் மீன்ஸ் இந்த ஆன்சர் நம்ம வந்து டைரெக்டாக அப்படியே எழுதுறேன். 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 21. ஸோ லாஸ்ட் RHS பார்த்தீங்கன்னா ஃபுல் RHS எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். தட் மீன்ஸ் இந்த ஜி ஆஃப் ஹெச் இந்த எக்ஸ் ப்ளஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் தான் இருக்குது, ஸோ இதை அப்படியே ஃபுல்லாக எழுதிடுறேன். 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 21. சாரி, இந்த 3x மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் வந்து இதுதான் வந்து நமக்கு ஆன்சர், ரைட்? 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 25. இந்த மைனஸ் 4 சேர்த்துனால ஆன்சர் வந்து இது டிஃப்ரெண்ட்டாக வந்தது. ஸோ நம்ம வந்து இங்கே 25 வரும். ஸோ வந்து சாரி, இங்கே வந்து 25, ஸோ இங்கேயும் 25. ஓகேவா? ஸோ இது கிடையாது, ஸோ இந்த வேல்யூ வந்து அப்படியே இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸ் ப்ளஸில் அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 25. லாஸ்ட்டில் இந்த மைனஸ் 4 இருக்குது, ஸோ மைனஸ் 4 அப்படியே போட்டுறேன். ஸோ 9x ஸ்கொயர் மைனஸ் 30x, இது வந்து 25ல் 4 போயிடுச்சுன்னா 21. இது நம்மளுக்கு வந்து RHS. ஸோ both are equal. Therefore, f of g of h equal to f of g of h. Hence, verified. Okay. Thank you.